Please don't try this at home. Saroja, सामान निकालो. இவங்க தாங்க சில்லற பசங்க. சரி காயின் பாய்ஸ். ஏன்னா சில்லற பசங்கன்னு சொன்னா இவங்களுக்கு பிடிக்காது. இவர் தாங்க ராஜன், எங்க கம்பெனியோட ஆஸ்தான டிரைவர். நீட் ஃபார் ஸ்பீடில் ஓட்டுற மாதிரி நெஜ வண்டியும் ஓட்டி பள்ளியில் இருக்கவங்களுக்கு பீதியை கிளப்புவார். இவர் தான் ராது. புதார் விடுறது தான் இவரோட வேலை. ஓப்பனிங் எல்லாம் நல்லா தான் இருக்கும், ஆனால் பினிஷிங் சரி இருக்காது. இவன் பிரசன்னா. இவன் நம்ம கம்பெனியோட போட்டோகிராஃபர். இவன் மற்றவங்கள ஃபோட்டோ எடுக்கிறதோட அவனே ஃபோட்டோ எடுத்துக்கிறது தான் ஜாஸ்தி. இவர் தான் ராம்ஜி, எங்கள் கம்பெனியோட மிகப்பெரிய ரவிடி. பெரிய டெரர்னு இவரே சொல்லி தலைவர். இவர் பேர் தாங்க பிரசாந்த். இவர் படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவாருன்னு இவருக்கே தெரியாது. என்ன பண்ணுவாரு? அதான் என்ன பண்ணுவாருன்னு அவருக்கே தெரியாதுன்னு சொல்கிறல. மறுபடியும் கேட்டுக்கிட்டார் ஆஸ்கல். இவர் தான் சதீஷ். சாப்பிட்ற விஷயத்தில் மட்டும் இவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. வண்டி ஓட்டுறதுலேயும் தான். இதை சொல்லலைன்னா இவர் ரொம்ப வருத்தப்படுவார். இவர் தான் கார்த்தி, நம்ம கம்பெனியோட டைரக்டர். இவர் பயங்கரமாக நீச்சல் அடிப்பாருங்க. ஆற்றுல இல்லை, ஆற்று மணலில். இவன் தான் சின்னி. கம்பெனிக்கு ஒரு கஷ்டம்னா இவர் கர்ணனா மாறிடுவார். இவர் ஸ்டைலாக நிற்கிறதோட காரணம் கம்பெனிக்கு மட்டும்தான் தெரியும். அப்புறம் இவர் தீபக். இவருக்கு நிறைய குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. இவருக்கு வண்டி ஓட்ட தெரியாது, நீச்சல் அடிக்க தெரியாது. இன்னொரு விஷயம் இருக்குது, இவர் காயின் பாய் மட்டும் இல்லை, எங்கள் ரூம் பாயும் தான். இவர் பப்பு. ரொம்ப பேஷனாக இருக்கார்ல. மோஷன் போகிற இடத்துல கூட பேஷன் எதிர்பார்ப்பார். இவர் தான் கிஷோர், எங்கள் டூர் மேனேஜரு. ஆத்தி எத்தே தண்டி. இவரை கேமராவில் கவர் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு. இவர் ஜாக்கி. இவர் ஏன் ஃபயர் ஆகிறாரு, எதுக்கு ஃபயர் ஆகிறாருன்னு யாருக்கும் தெரியாது. ஆனால் ஃபயர் ஆகிக்கிட்டே இருப்பார்.